வணக்கம். மத்திய அரசோட பிஎம் கிசான் திட்டம் மூலமா உங்களுக்கு பணம் வந்துட்டு இருந்துச்சா? திடீர்னு நின்னு போச்சா? அப்போ நீங்க கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. அது ஏன் நின்னுச்சு? அதை எப்படி சரி பண்ணி நம்ம பணத்தை திரும்ப வாங்குறதுன்னு எல்லாத்தையும் பத்தி தான் நாம இன்னைக்கு விளக்கமா பார்க்க போறோம். சரி வாங்க நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல இந்த பிஎம் கிசான் திட்டம்னா என்னன்னு ஒரு சின்ன ரீகேப். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், எதுக்காக நிறைய பேருக்கு பணம் நின்னு போச்சுங்கிற காரணங்களை ஆழமா பார்க்கலாம். அப்புறம் அதை சரி பண்றதுக்கு நீங்க என்ன செய்யணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். அது மட்டும் இல்ல, இப்ப புதுசா வந்திருக்கிற விவசாயி அடையாள எண் பத்தியும், கடைசியா உங்க ஸ்டேட்டஸை எப்படி செக் பண்றது, உங்களுக்கு சேர வேண்டிய பாக்கி பணத்தை எப்படி வாங்குறதுன்னு தெளிவா பார்க்கலாம். சரி, முதல்ல இந்த பிஎம் கிசான் திட்டம்னா என்ன, அதோட நோக்கம் என்னன்னு ஒரு தடவை பார்த்துருவோம் வாங்க. ஆமாங்க, இந்த திட்டத்தோட மையமே இதுதான். விவசாயிகளுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்காக மத்திய அரசு வருஷத்துக்கு 6000 ரூபாய் கொடுக்கறாங்க. இந்த 6000 ரூபாய ஒரேடியா கொடுக்காம 2000 ரூபாயா 3 தடவையா பிரிச்சு நேரடியா உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கே போட்டுடுவாங்க. இதனால பாருங்க, 9 கோடிக்கும் அதிகமான விவசாயிகள் பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ என்ன பிரச்சனைனா, நிறைய விவசாயிகளுக்கு இந்த பணம் வர்றது திடீர்னு நின்னு போச்சு. ஏன், சிலரோட பேர்லாம் லிஸ்ட்ல இருந்தே காணாம போயிருக்கு. இது ஏன் நடக்குது? என்ன காரணம்? வாங்க அடுத்து அதை தான் நம்ம பார்க்க போறோம். நிறைய பேர் மனசுல இப்போ ஓடிட்டு இருக்கிற ஒரே கேள்வி இதுதாங்க, ஏன் பணம் நின்னு போச்சு? இதுக்கு காரணம், அரசாங்கம் இப்போ விதிகளை கொஞ்சம் டைட் பண்ணியிருக்காங்க. பொதுவா பாத்தீங்கன்னா இந்த 4 விஷயத்துல ஏதாவது ஒன்று தான் உங்க பணம் வராம இருக்கிறதுக்கு காரணமா இருக்கும். என்னன்னு பார்க்கலாமா? முதல்ல இகேஒய்சி. இத பத்தி அரசாங்கம் கடந்த 2 வருஷமாவே சொல்லிட்டு வராங்க. இப்போ ரொம்பவே கண்டிப்பாக்கிட்டாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, பணத்தை வாங்குறது நீங்க தானு உங்க கைரேகையை வச்சு உறுதிப்படுத்துறது தான் இந்த இகேஒய்சி. அப்போதான் தப்பான ஆட்களுக்கு பணம் போறத தடுக்க முடியும். ரெண்டாவது முக்கியமான பிரச்சனை ஆதார் இணைப்பு. நீங்க பிஎம்கேஎஸ்என் பணம் வாங்குற பேங்க் அக்கவுண்ட்டும் உங்க ஆதார் கார்டும் லிங்க் ஆகியிருக்கணும். இந்த இணைப்பு சரியா இல்லனா பணம் வரது நின்னுடும். அடுத்து, இது கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம். நில உரிமை விதிகள்ல ஒரு பெரிய மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. பிப்ரவரி 1, 2019. இந்த தேதிக்கு முன்னாடி நீங்க நிலம் வாங்கி பதிவு பண்ணியிருந்தா மட்டும்தான் தகுதி. அதுக்கப்புறம் வாங்கியிருந்தா நீங்க தகுதியற்றவர். ஆமாங்க, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு பணம் வந்திருந்தா கூட இந்த புதிய விதியால இப்போ நீங்க தகுதி இல்லாதவரா மாற வாய்ப்பிருக்கு. கடைசியா, ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தர் தான், இதுதான் விதி. சில குடும்பங்கள்ல கணவன் மனைவி 2 பேரும் இல்ல அப்பா பையன் 2 பேரும் கொடுத்திருப்பாங்க. இப்போ அதையெல்லாம் சிஸ்டம் கரெக்டா கண்டுபிடிச்சிடுது. உங்களுக்குன்னு தனி ரேஷன் கார்டு, தனி அட்ரஸ் இருந்தா மட்டும்தான் விதிவிலக்கு. மத்தபடி ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தர் தான். சரி, இப்போ பிரச்சனை என்னன்னு நமக்கு தெரிஞ்சிடுச்சு. இதை புரிஞ்சுக்கிட்டாலே பாதி வேலை முடிஞ்ச மாதிரி தான். இப்போ வாங்க, இதையெல்லாம் எப்படி சரி செஞ்சு நின்னு போன பணத்தை திரும்பவும் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வர வைக்கிறதுன்னு தெளிவா பார்க்கலாம். மொத்தமே 3 சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான். முதல்ல உங்க இகேஒய்சியை முடிங்க. பக்கத்துல இருக்கிற இ-சேவை மையத்துக்கு போய் கைரேகை வச்சா போதும். ரெண்டாவது, உங்க பேங்க்குக்கு போய் அக்கவுண்டோட ஆதார் நம்பரை இணைக்க சொல்லுங்க. மூணாவது, உங்க லேட்டஸ்ட் பட்டா சிட்டா விவரங்களை பிஎம் கிசான் வெப்சைட்ல சரியா அப்டேட் பண்ணுங்க. இதெல்லாம் உங்களுக்கு செய்ய தெரியலனா கூட கவலையே படாதீங்க, இ-சேவை மையத்திலே எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துடுவாங்க. சரி, இப்போ அரசாங்கம் எல்லா விவசாயிகளுக்கும் இன்னொரு புது விஷயத்தை கட்டாயமாக்கியிருக்காங்க. இது எதுக்குன்னா, திட்டத்தை இன்னும் வெளிப்படையா மாத்துறதுக்கு தான். அதுதான் இந்த தனித்துவமான விவசாயி அடையாள எண், அதாவது யுனிக் ஃபார்மர் ஐடி. இத விவசாயிகளுக்கான ஒரு ஆதார் கார்டு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இனிமே உங்க நிலம், பயிர், அரசு சலுகைன்னு எல்லாமே இந்த ஒரு நம்பர் கீழே தான் வரும். ஒன்னு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இனிமே பணம் வரணும்னா இந்த ஐடி கண்டிப்பா தேவை. அட, இதனால நமக்கு என்ன லாபம்னு கேக்குறீங்களா? இனிமே ஒவ்வொரு திட்டத்துக்கும் தனித்தனியா பேப்பர்ஸ் தூக்கிட்டு அலைய வேண்டியதில்ல. உரமானியமாகட்டும், பயிர் காப்பீடாகட்டும், எல்லாமே ரொம்ப ஈஸியா கிடைச்சிடும். இந்த ஐடியில இருக்கிற QR கோடு ஸ்கேன் பண்ணாலே போதும், உங்க எல்லா விவரமும் வந்துடும். இந்த ஐடி வாங்க என்னென்ன வேணும்னா, உங்க ஆதார் கார்டு, அதோட லிங்க் பண்ண மொபைல் நம்பர், அப்புறம் உங்க நிலத்தோட பட்டா சிட்டா, இதெல்லாம் எடுத்துட்டு உங்க பகுதி வேளாண்மை அலுவலகத்துக்கு போங்க. இல்லனா ஆன்லைன்லயே கூட பதிவு செஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ பிரச்சனையா சரி பண்றது எப்படின்னு பார்த்தாச்சு. புது ஐடி பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம அக்கவுண்டோட நிலைமை என்ன, நமக்கு எவ்ளோ பணம் பாக்கி இருக்குன்னு எப்படி செக் பண்றது, வாங்க பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிள், நீங்களே உங்க போன்ல செஞ்சு பார்க்கலாம். pmkisan.gov.in என்ற வெப்சைட்டுக்கு போங்க. அதுல ஃபார்மர்ஸ் கார்னர்னு ஒரு பகுதி இருக்கும். முதல்ல பெனிஃபிஷரி லிஸ்ட்ல உங்க பேர் இருக்கான்னு பாருங்க. அப்புறம் நோ யுவர் ஸ்டேட்டஸ் அப்படின்றத கிளிக் பண்ணி உங்க விவரத்தை கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு இது வரைக்கும் எவ்வளோ பணம் வந்திருக்கு, எவ்வளோ பாக்கி இருக்குன்னு A to Z எல்லா விவரமும் வந்துடும். இப்போ நான் சொல்ல போற விஷயத்த நல்லா கேட்டுக்கோங்க. இதுதான் இந்த வீடியோவோட ஹாப்பியான நியூஸ்.
ஐயோ எனக்கு இத்தனை தவணை பணம் வரலையே அது அவ்வளவுதானா அப்படின்னு கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க. நீங்க உங்க அக்கவுண்ட்ல இருக்க பிரச்சனைகளை சரி செஞ்சிட்டீங்கன்னா போதும், விடுபட்டு போன எல்லா தவணை பணமும் மொத்தமா உங்க அக்கவுண்ட்டுக்கு வந்து சேரும். அடுத்த 23வது தவணை பணம் ஜூன் இல்லன்னா ஜூலை மாசத்துல வர இருக்கு. அதனால கொஞ்சம் கூட தாமதிக்காம இந்த வேலைகளை எல்லாம் இப்பவே முடிச்சிடுங்க. அப்போதான் உங்களுக்கு சேர வேண்டிய பாக்கி பணமும் வரும். இனிமேல் வரப்போற பணமும் எந்த தடையும் இல்லாம தொடர்ந்து வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய இந்த நிதி ஆதரவை உறுதி செய்யறது உங்க கையில தான் இருக்கு.